ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஆரஞ்சு பவுடரை வச்சு சூப்பரான ஒரு ஃபேஸு மாஸ்க் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்யறது, என்ன தேவைன்னு ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கின் அவ்வளோ க்ளோ, நல்லா ஷைனிங்காக கொடுக்கறதுக்கு நல்லா கலரும் டெவலப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு போல் எடுத்துருக்கிறேன். அடுத்து 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோ, நல்லா பிரைட்னஸாக, நல்லா ஷைனிங்காக பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. ஆரஞ்சு பவுட்ரு, பாருங்க, ஆரஞ்சு பவுட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு. அடுத்து பச்சை பால், நீங்கள் காய்ச்சின பாலெல்லாம் எடுக்காதீங்க. பச்சை பால் நல்லா நம்மளுக்கு சூப்பராக நம்ம ஸ்கின் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குது. நல்லா சூப்பராக ரிசல்ட்டே கிடைக்கிது. நம்ம நார்மல் முகத்தை கழுவிட்டு வந்துட்டு பச்சை பால் கொஞ்ச நேரம் முகத்தில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம அப்புறமா கழுவி பார்த்தோம்னா நம்ம சோப் போட்டு கழுவினோட இந்த பாலில் கழுவிந்து அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அது வேணால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சோப் போட்டு நம்ம முகத்தை கழுவிட்டு வந்துட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை ஹவர் விட்டுட்டு பச்சை பால் எடுத்து உங்கள் முகத்தில் அங்கங்கே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முகத்தை கழுவிட்டு எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பால்லே. இப்போ இது 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு உங்களுக்கு பண்ண போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆரஞ்சு பவுடர் போட்டுருக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொரன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப நைஸாக இருக்கணும் இல்லை, ஃபேஸ் க்ரீமுக்கு தான் ரொம்ப நைஸாக இருக்கணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பால் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் 1 டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் பால் எடுத்ததுக்கு பத்தில் நான் இன்னும் 1 டீஸ்பூன் பால் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கல்கிந்த போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். அந்த பாலும் இந்த ஆரஞ்சு பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இது 2 வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா பாலில் ஊறிந்தோம் அப்புறமா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு பாருங்களேன், அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக லிக்விட் மாதிரி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நேரம் விட்டு கெட்டியாகிட்டு இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அது ஊறி ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே நல்லா நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள். நான் காட்டும் போது எவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போது கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி இது ஊறின பிறகு நீங்கள் லைட்டாக எடுத்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக இப்படி முகத்தில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடணும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சிட்டு மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது விடுங்க. ஏன்னா அதில் பால் போட்டுக்கிறது நம்ம ஸ்கின்ல நல்லா ஊறும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் இது நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா நார்மல் பச்சை பால் உங்கள் முகத்தோட கழுவிட்டு அப்புறமா கூட இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காயணும்.
க்ரீமுக்கு தான் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொர இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப இதுவாக அரைச்சிடாதீங்க. ரொம்ப கொர இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம அந்த பால் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சதுனால அது நல்லா ஊறும். ஊறின பிறகு நம்மளுக்கு முகத்தில் போட்டாலும் அது இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக இது பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு பாலில் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. நார்மல் பால்லே பாருங்கள், இந்த அளவுக்கு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து இல்லை 20 நிமிஷம் மினிமம், நீங்கள் 10 நிமிஷம் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஆனால் மினிமம் 20 நிமிஷம் நீங்கள் விட்டு கழுவுனீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. இப்போ இது நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அந்த ஆரஞ்சு அந்த மஞ்சள் கலர் இல்லைங்களா, அது பாருங்கள் நம்ம என்ன மஞ்சள் போட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு 20 நிமிஷம் விட்டாக்கா லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளோவாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு உங்களுக்கு எப்படி இதில் ரிசல்ட், உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது, கெச்சிருக்குது, உங்களுக்கு இது பரவாயில்லையா இது யூஸ் பண்ணிவிட்டு, இல்லை இந்த மாதிரி இது நான் போடுற ஒரு வீடியோவும் எல்லாம் நீங்கள் கம்பல்சரி பண்ணணுன்னு சொல்லிட்டு இல்லை. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் இதில் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு இல்லை ஃபேஸ் க்ரீமு செட் ஆகும். ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கம்பல்சரி அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. ட்ரை பண்ணி பாருங்க எந்தெந்த ஸ்கின்னுக்கு எப்படி இது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு, அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வாரம் இது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது, இல்லை ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க என்ன ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் தொடர்ந்து இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ஒரு இது ஃபேஸ் மாஸ்க்கோ சரி எது இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகலைனாக்கா நீங்கள் அடுத்து இது பார்க்கலாம். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் க்ரீமு எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அடுத்து வந்து நான் இதில் டோனர் எப்படி ரெடி பண்ணுறது ஆரஞ்சு தோலை வச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவும் நான் காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வேறு டைப்பில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதில் உங்களுக்கு ஆரஞ்சில் இந்த தோலில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் எது ஒன்று பண்ணாலும் கம்பல்சரி நான் அது ரெடி பண்ணி போட்டு எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கிது, என் ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு அது பார்த்த பிறகு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம், யாரும் நான் கம்பல் பண்ணல. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு நான் பார்க்குறேன். இதில் என்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கெச்சிருக்குது, எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி இதில் நல்லா ஒரு ரிசல்ட் கெச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோவும் உங்களுக்கு இன்னும் இதோட பெட்டராக போட முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.